ஒரு லேடி எழுதியிருக்காங்க சார். அதாவது சொந்த வீட்ல இருந்தோம். சரி அந்த வீட்ட வாடகைக்கு விடலாம். நம்மளால பராமரிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்கு விட்டோம். வந்து ஒரு 2 மாசம் கூட ஆகல. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இவங்களும் ஒரே மாசத்துல காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் பார்த்து நல்ல வீட்டெல்லாம் வெள்ளை அடிச்சு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் யாருமே வீட்டுக்கு வாடகைக்கு வர பயப்பட்டாங்க. அப்புறம் ஒரு ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்தாங்க. நாங்க வசிச்சபோதே அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் தான் இருந்தது. இவரு ஏன் இறந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பேர் வந்தது. இப்ப வந்த ஃபேமிலி இன்னும் நல்லா இருக்கு. ஏன் அந்த வீட்ல ஒருத்தருக்கு ஒரு பலனும், இன்னொருத்தருக்கு ஒரு பலனும் அமையறது? அது என்ன ஜாதகம் ரீதியாவா? இல்ல வீட்டோட வாஸ்து அந்த மாரி எப்படி எடுத்துட்டு போலாம் அத சார்? நல்ல கேள்விங்க. அதாவது வீட்டு வாஸ்து அது ஒரு வகை. ஜாதகரோட தசாபுத்தி அந்த அம்சமும் ஒன்று. ஒரு மனிதனை வாஸ்து, ஜாதகம் 2யும் இணைக்கின்ற புள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாயிண்ட் தான் நம்ம டச் பண்ணியிருக்கீங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு நபர், ஒரு வீடு என்னதான் இருந்தாலும் அந்த தலைவாசல் அப்படிங்கிறது முக்கியம். தெற்கு தலைவாசல், கிழக்கு, வடக்கு, மேற்குன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் கிழக்கு தலைவாசல் செட் ஆகாது. ஒரு ஆண் ஜாதகத்தில் அவர் தான் கொடுக்க சூரியன் ராகு நெருக்கமாக இருந்து அவர் ஜாதகத்துல பித்ரு சம்பந்தப்பட்ட தோஷம் உடையவங்களுக்கு கிழக்கு திசை வாசல்கள் செட் ஆவது இல்லை. அப்ப அப்படி எப்படி கொடுக்கறது? அப்புறம் கிழக்கு திசை கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப அடுத்தது இவங்க அதே மாதிரி 8ஆம் அதிபதி, மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி என்ன கிரகமா வருதோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு செவ்வாய் பாரகாதிபதியோ பாதகாதிபதி வந்தால் அவருக்கு தெற்கு திசை வாசல் கொடுக்க கூடாது. அப்ப அந்த வீடு நல்லா இருந்து வேறொருத்தர் வந்து ஒரு இறைவனிடம் சென்றார் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அவருக்கு அந்த வாஸ்து, அந்த வீடு, அந்த ஜாதக அடிப்படையில் செட் ஆகல. ஒரு மனிதன் வீட்டை தேர்வு செய்யும் பொழுது தன் ஜாதகத்தில் வலுவான கிரகம் என்ன, வருகின்ற தசாபுத்திகள் என்னவாக இருக்கின்றன, அதை தொடர்பெடுத்து இருக்கணும். பாதகம் குறிக்கின்ற அந்த தசாபுத்தி எடுக்கக்கூடாது. அஷ்டமாதிபதி என்ன, மாரகத்தை கொடுக்கின்ற கிரகம் எதுவோ அது சம்பந்தப்பட்ட திசை எடுக்கக்கூடாது. இப்ப ஒருத்தருக்கு புதன் மாரகம் சம்பந்தப்பட்டதோ கொடுக்கிறார், அவருக்கு வடக்கு திசை எடுக்கக்கூடாது. அப்ப நம்ம வடக்குங்கிறது பொதுவானது. வடக்கு கிழக்கு அப்படின்னு பொதுவான நல்லது கெட்டது. ஆனா தனி நபருக்கு அது மாறுபடக்கூடியது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு முதல் நீங்க நல்லா இருந்தீங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார்னா அது அவர் ஜாதக அடிப்பில் அந்த வீடு செட் ஆகல. ஒரு புரியுற மாதிரி சொன்னா, முகூர்த்த நாள்னு ஒன்று குறிக்கிறோம். முகூர்த்த நாள் என்றால்னா நல்ல நாள்னு அர்த்தம். அந்த நல்ல நாளில் உலகத்தில் இறப்பு ஏற்படவில்லையா, விபத்து ஏற்படவில்லையா? அப்ப ஏன் நல்ல நாள்ல இறந்தோன்னு கேள்வி வரும் இல்லையா? நல்ல நாள் யாருக்கு நல்ல நாள்? நல்ல நாள் என்பது பொதுவானது. அது அவருக்கு நல்ல நாளாக கூட இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த வீடு நல்ல வீடாகத்தான் இருக்கின்றன. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது வந்த நபர், அவருக்கு அந்த வீடு, அந்த வீட்டின் எண், தலைவாசல்கள், அது இருக்கின்ற அமைப்பு, அது எதுவும் செட் ஆகல. அதனால அது அவர் தனிப்பட்ட அவரோட தசாபக்தியும் ஜாதக அடிப்படையில் வந்த அம்சமாக காட்டுகிறது.